என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா? இன்றைக்கி 12ஆந்தேதி, நேற்று 11ஆந்தேதி 6ஆம் மாதம் 2026. ஸோ நேற்று நடந்துச்சு. நேற்று காலையில் எழுந்தேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் வீடியோ கிளம்புறதுக்கு எக்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. 8:30 தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புனேன். 9:40 அப்படியே போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு, லஞ்ச் எடுத்துகிட்டு போகல, ஃபீல்டு விசிட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அப்புறம் பார்த்தா ஃபீல்டு விசிட் இல்லைன்னு சொல்லி கொஸ்டினர் ரெடி பண்ணுங்கன்னு வேலை கொடுத்தாரு லியாக்கத் அலி சார். காலையில் போனோடனே ஒரு வணக்கத்தை போட்டேன் அவங்களுக்கு. வணக்கத்தை போட்டு இந்த கொஸ்டினருக்காக இவங்களோட உட்காண்ட்ருந்தேன். இவனுக்கு ஒரு டைப்பிங்கும் தெரில, ஒன்றும் தெரில, அவன் பண்ண ஏதோ பண்ணிட்டுருந்தான். கற்றுக்கிட்டு இருந்தால் ஓரளவுக்கு வேர்டில் எக்ஸல்லாம் கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருந்திருக்கும். எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. யார் மேபி இந்த ChatGPT இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவனுக்கு அதே தான் தெரியுமோ என்னமோ. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணோம். 6 பேஜ் வந்தது. அதுலேயும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து இது பண்ணிருந்தோம், ரீஒர்க் பண்ணிருந்தோம். அதை பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பேஜுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னார். அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. லன்ச் போனோம். லன்ச் போயிட்டு லன்ச்சில் அவங்ககிட்ட பேசினேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது இல்லையான்னு கேட்டாங்க. சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்க. எங்கேருந்து அடுத்து இல்லை அதெல்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு பேசினோம். இந்த 1 மாதம் தான் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ணா, தெரியல, ஏதோ போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இது என்ன இது தெரியலையா? சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, கீழே வந்தேன். அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேப்பர் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு சிங்கிள் பேஜில் ரெடி பண்ணணும். எந்த ஒரு கொஸ்டினராக இருந்தாலும், எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் கன்சைஸான இன்ஃபர்மேஷனை வந்து நீ பார்க்கணும். அது எவ்வளோ கன்சைஸாக இருக்கணும்னா, பார்த்தோன்னே அது வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். அது கொஸ்டின் இன்டெண்டட், லைக் இப்போ நான் தான் வந்து கொஸ்டினர் கலெக்ட் பண்ண போகிறேன், ரெஸ்பான்சஸ் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் என்ன இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். அது அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வேர்ட்ஸ் வந்து கம்மியாக. இப்போ ஒய்ஃபை அவைலபிலிட்டி, அவ்வளோதான். ஒய்ஃபை இஸ் தேர் ஆர் நாட், எஸ் ஆர் நோ. ஒய்ஃபை கொஸ்டின் மார்க் கூட போட்டு முடிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் லைன்லேயே வந்து ரெஸ்பான்சஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் அவரே வந்து 1.5 மணி நேரம் கிட்ட உட்கார வச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணார். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் சாம்பிள் மாதிரி அசோக் நகரில் எடுத்ததை வந்து கொடுத்து டெஸ்ட் சாம்பிள் மாதிரி பண்ண சொன்னாங்க. அதை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் காட்டும் போது இந்த வசீம் அண்ணா வந்து இது மாதிரி வெளியே பொட்டி கடை இறக்குறாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு. என்னடா அது, எனக்கு கான்டெக்ட்ஸ் எதுவும் புரியல. சரி, காருக்கு முன்னாடி வைக்கிறாங்க போல், கார் எடுத்துகிட்டு வர போல் அப்படி, அதனால போயிருக்காங்கன்னு சொல்லி நான் பாட்டுன்னு உள்ளே இருந்தேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சு எல்லாம் ஒரு 3-4 பேர் வெளியே போனாங்க. சரி, அவங்க பின்னாடி போயிட்டு ஆக்சஸ், அவங்க எல்லோரும் இருக்காங்களே, ஆக்சஸ் பார்த்துக்கலான்னு சொல்லி நான் பாட்டு போயிட்டேன். அப்புறம் போனால் தான் தெரியுது, பொட்டி கடையை கார் முன்னாடி இருந்த இடத்துல காரு எடுக்காத அளவுக்கு வைக்கிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. அதில் ஏதோ பிரச்சனை, தகராறு ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து சண்டை போட்டு, நீ என்னடா எங்கே சார் அப்படி பேசுகிற, நான் அங்கே பேசுகிறேன், அங்கே போய் ஸ்கோர் பண்ணிருக்கானுங்க. அவர் வயசானவர், என்னையவே மிரட்டுறாங்க. என்ன பாருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தார். இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என் கூட இந்த இதில் இருக்காங்க இந்த முக்கில் பையன், அவன் போய் சொல்கிறான், ஏய் 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 அப்படின்னு.
எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் பண்ணிட்டு இருந்தேன். போய் சண்டையில் போய்ட்டு எதுக்கு வீணாக வாங்கி கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆக்சஸ் என்ன இருக்குது, அவனுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, அவன் ஏதோ ஒன்று திட்டிட்டு போயிடுவான். கடைசியில் நான் தான் அந்த அசிங்கப்பட்ட வார்த்தைனாலேயோ பேர்ட் வச்சுனாலேயோ அதை நான் தான் வந்து சுமந்துட்டு போனோம். ஏதாவது திட்டிட்டு போயிட்டானா அவ்வளோதான், அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. இல்லைனா அது ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் பண்ண ஒதுங்கியே இருந்தேன். செகண்ட் ரவுண்ட் மொத்தம் முதல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ வந்து பட்டி எடுக்கிறாங்க, அது பட்டி எடுக்க விடாமல் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டாங்க. அதில் 2 பசங்க வந்து கலாட்டா பண்ணிட்டானுங்க. அது இதுன்னு சொல்லி திட்டிட்டு கல்லெடுத்து அடிப்புன்னு சொல்லி மிரட்டிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து பண்ணுறீங்களா, வெளியே வாடா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் வந்து இந்த பழைய ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணலான்னு கிராக்கில் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மெடிக்கல் டூரிசம் ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் கிடச்சிது, நிறைய கிடச்சிருக்கு. இது கிராக்கில் கரெக்டாக ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து இன்னொரு 1 வாரத்தில் அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். கூகுள் மேப்பில் இருந்து அந்த இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சேட்டலைட் வியூ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவ்வளோ ஏக்கர்னு சொல்லி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு இன்னொரு 3 நாள் தேவைப்படும். 2 நாள் தேவைப்படும். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாளைக்கு மண்டே ஃபீல்டு விசிட் போனோம். ஒரு 5 இல்லை 3-4 நாள் அது மாதிரி பண்ணால் கூட ஓகே. தென் வேறு என்ன நடந்தது, அப்புறம் வந்தேன். ஆர்டர் எதுவும் கிடைக்கவே இல்லை. நான் பாட்டு கிளம்பிட்டு இவங்ககிட்ட நம்பர் மட்டும் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு கிளம்பிட்டு வந்துட்டேன். தென் என்னாச்சு, அப்புறம் வரும்போது ஊரெல்லாம் சுற்றிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தேன். அப்புறம் தெரில, அந்த ஒரு இன்ஆக்டிவ்னஸ்னால அந்த கோவத்தில் போய் ஏதாவது பிரியாணி சாப்பிடுவோம், தெரியாத கல்யாணத்தில் சாப்பிடுவோம்னு சொல்லி போயிட்டு அதை போய் சாப்பிட்டுட்டு எங்கேயோ பட்டாசு அடிச்சு அப்புறம் தான் தோணுச்சு சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்தா பக்கத்து பஸ்ஸில் தான் இருக்கிறாங்க, அம்பத்தூரில். அந்த பஸ்ஸில் இருந்த அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நிறைய காவங்கரையில் கூப்பிட்றான்னு சொல்லி அப்புறம் உள்ளே கட் ஆகிட்டு எப்படியும் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையும் வந்தது. பட்டாசு அங்கே வெடிச்சு கேம்பில். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து பார்த்தா எந்த ஒரு மண்டபத்துலேயும் கல்யாணம் எதுவும் இல்லை. அப்புறமா தான் சர்வீஸ் ரோட்டில் வரும்போது முன்னாடி நகைலாம் போட்டுட்டு யாரும் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி இந்த பக்கம் அது இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா வெங்கடேஸ்வராவில் இந்த ப்ரெக்னென்ட் அவங்களுக்கு பூச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நடந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டு உட்காந்தாச்சு. பிரியாணியை சாப்பிட்டு வந்துட்டேன். நல்ல சாப்பாடு. மதியானம் சாப்பிடவே இல்லை, அது தெரியுமா? மதியானம் சாப்பிடவே இல்லை. ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு பசியும் எடுக்கலை. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. ஒரு தடவை லஞ்சு ஸ்கிப் பண்ணுறது. தென் அவ்வளோதான். வண்டி இப்போ ஒரு 36 கிலோமீட்டர் தான் போகும். வரும்போது பெட்ரோல் கொடுத்தோம், பார்ப்போம் எப்படின்னு. அவர் பொறுமையாக ஓடிட்டு வந்தால் வந்துடலாம். பட் காசு வேணுமே. சரி ஏதோ பண்ணுவோம். இன்றைக்கும் நாள் நல்லா போகணும். எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க ட்ரை பண்ணு. நீ கடவுள் மாதிரி நடந்துக்கோ. கடவுள்னா என்னால் எதுவும் முடியும் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். எந்த ஒரு கேரக்டராகவும் நீ மாறலாம், சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். எப்போ வேணாலும் லைஃப் வந்து ஒரு இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு உன் டேர்ம்ஸ்க்கு மாற்றி சேஞ்ச் பண்ணி போகலாம். வேறு பார்ட்ஸ்லாம் போக முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.
Bye bye.